அமெரிக்கா வந்த இத்தனை வருஷத்துல இதுதாங்க முறையா இப்படி ஒரு புயல் காத்த பார்க்குறேன். நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, விண்டின்னு போட்டிருந்தது. பட் ஆனா இவ்ளோ காத்தடிக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வெளியில இருக்கிற ட்ராஷ் கேனு, டிராம்போலின், பூச்செடின்னு வச்சிருந்த எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட கம்யூனிட்டி குரூப்லயே இந்த பொருள் இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு மந்தி பிரியாணி சாப்பிட்டு நம்ம போய் சாப்பிடலாமான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். சரின்னு பக்கத்துல இருக்கிற தாதூஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க கூட்டிட்டு வந்தாரு. இங்க பார்த்தீங்கன்னா ட்ரை மந்தி பிரியாணி, ஜூசி மந்தி பிரியாணின்னு 2 சொன்னாங்க. நாங்கள் ட்ரையாக இருக்கட்டும் சிக்கன் லெக் பீஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் அப்படின்னாலே டேபிள் சேர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குஷன் போட்டு இந்த மந்தி பிரியாணி பிளேட் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சைஸில் ஒரு ஸ்டூலை வச்சிருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ட்ரை சிக்கன் மந்தி பிரியாணி வந்துருச்சு. இது 2 பேருக்கானதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சிக்கன் பீஸ் 2லேருந்து 3 பீஸ் கொடுப்பாங்க. டிப் மயோ, ரைத்தா, அப்புறம் சல்சான் இருந்தது. எனக்கு சிக்கன் லெக் பீஸ் உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. பட் ஆனால் ரைஸ் அந்த அளவுக்கு ஃப்ளேவர்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவா தான் இருந்தது. இந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே பிளேட்டில் சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில்